இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்கள் அனைவரோடு கூட இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது. I just want to introduce a very good college friend of mine, Krishnan from Boise, Idaho. என்னுடைய நல்ல கல்லூரி நண்பர் கிருஷ்ணன் என்பவரை அறிமுகப்படுத்துகிறேன். Krishnan and I met almost 38 years ago, and we met in college, and we served together in many ministries. And of course, then he moved away to Boise, Idaho, and I moved to California. ஏறக்குறைய 38 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியிலே நாங்கள் சந்தித்தோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்தது. ஊழியங்களில் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டோம். அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. அவரை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்துவதில் சந்தோஷப்படுகிறேன். I realize that many of you may not know me, and so I want to give a very short introduction to myself. உங்களில் அனைவருக்கு என்னை முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை. எனவே என்னை குறித்து ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். I was born and raised in Kuwait in the Middle East. மத்தியதரை நாடுகள் என்று அறியப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றான குவைத் தேசத்திலே நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். And after living there for first 18 years of my life, I moved to the United States. ஒரு 18 ஆண்டுகள் அங்கே இருந்த பிறகு நான் அமெரிக்க தேசத்திற்கு குடிபெயர்ந்து சென்றேன். While I was in Kuwait, I was attending the Kuwait Brethren Assembly, and that is where I go ahead, brother. நான் குவைத்தில் இருக்கும் பொழுது குவைத் பிரதரன் அசெம்பிளியிலே நான் ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தேன். Even though I was born in a Christian family, I did not understand God's love and His grace and mercy towards me until age 14. நான் 14 வருஷங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டாலும் கூட ஆண்டவருடைய அன்பையும் கிருபையெல்லாம் நான் அறியாதவனாகத்தான் இருந்தேன். After I have my wife and 2 children and a daughter-in-law. நானும் என் மனைவியும் என்னுடைய மருமகளும். And we have been serving the Lord here in the Silicon Valley for the last 30 years. இங்கே சிலிகான் வேலி என்னப்பட்ட இடத்திலே நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். This evening or this morning, I want to share with you and encourage you with from the life of Daniel. இந்த காலை வேளையிலே தானியேலின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்ல விரும்புகிறேன். I would like for you to turn to Daniel chapter 9. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். If you have studied the book of Daniel, it's a very familiar and portion of scripture. தானியேல் புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்களானால் நன்கு அறிமுகமான ஒரு வேத பகுதி அது. I had actually got a PowerPoint, but and I sent it earlier to Sister Salojana. I don't know if that is possible to show, but that's okay if it is not. நான் ஏற்கனவே இதை பவர் பாயிண்ட் செய்து சகோதரிக்கு அனுப்பியிருக்கிறேன். ஒருவேளை அது பயன்படக்கூடும். The title of this message this morning is A Servant's Approach During Difficult Times. இந்த செய்தியினுடைய தலைப்பு கடினமான நேரங்களில் ஒரு ஊழியனுடைய அணுகுமுறை. And because we have a limited time, I won't read through the verses. Hopefully you will do that along with when we speak. நேரம் கருதி முழு வேத பகுதியும் நாம் வாசிக்க அவசியம் இருக்காது, நீங்கள் படித்துக் கொள்ளலாம். Now I just want to give a little bit of background. இதன் பின்னணியை சற்று நான் சொல்ல விரும்புகிறேன். As we look at this particular chapter, we have to realize that Daniel at this point of time enjoys an exceptional career as advisor to the king of the Babylonian Empire. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தானியேல் ஒரு மிகவும்
சௌகரியமான வசதியான ஒரு தொழிலில் அவன் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நிலைமையில் காணப்பட்டான். Now he is now starting his career with the empire of the Medes and the Persians. மேதிய பெர்ஷிய அந்த ராஜ்யத்தில் அவன் தன்னுடைய வேலையை துவங்கி இருக்கிறான். In addition to that, we also see from previous chapters that Lord has shown him his work or his heart and revealed to Daniel what he was doing in the life of the Gentiles as well as in the life of the Israelites. இதற்கு முந்தின அதிகாரங்களிலே வாசிக்கும் பொழுது தேவன் தம்மையும் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தி பிரஜாதிகள் மத்தியிலும் இஸ்ரவேலர் மத்தியிலும் தேவன் செய்து கொண்டு வருகிற கிரியை என்ன என்பதை வெளிப்படுத்தினார். Okay, you can move to the third slide, sister. Now, some of the next slide. Here you go. Some of the notable accomplishments among the Gentiles that Daniel was able to accomplish. தானியேல் நிறைவேற்ற முடிந்த பிரஜாதிகள் மத்தியிலே அவன் நிறைவேற்ற முடிந்த சில காரியங்கள். First of all, in chapter 2, we read that he was able to interpret the meaning of Nebuchadnezzar's dream of the image. இரண்டாம் அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் கண்ட ஒரு சிலையை குறித்த அர்த்தத்தை அவன் வெளிப்படுத்தினான். In the chapter after that, he was able to talk to King Nebuchadnezzar's vision of the large tree and explain to the king that he was going to be driven mad if he did not give glory to God. But he also said that later on he would be restored. அதற்கு தொடர்ந்த அதிகாரங்களிலே ஒரு பெரிய விருட்சத்தை அவன் கண்டு அதனுடைய விளக்கத்தை அவன் ராஜாவுக்கு சொல்லுகிறான். ராஜா மனநிலை பாதிக்கப்பட்டு புறம்பே தள்ளப்படுவார், ஆனால் அதற்கு பிறகு அவர் திரும்பவும் ராஜ்யத்துக்கு வருவார் என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான். And then he also was able to reveal to King Belshazzar, Nebuchadnezzar's grandson, about his sin and his downfall. நேபுகாத்நேச்சாரனுடைய பேரனாகிய பெல்ஷத்சார் என்ற ராஜாவை குறித்தும் அவன் பேசுகிறான். அவனுடைய பாவம், அவனுடைய பாவத்தினால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, அந்த மேதிய பெர்சிய தேசத்தினுடைய அந்த ஆரம்பம், இதெல்லாம் குறித்து பேசினான். And then if you look at chapter 5 verse 28, chapter 5 verse 28, you will see that Daniel is telling King Belshazzar. அதை தொடர்ந்து ஐந்தாம் அதிகாரம் தானியேல் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது that Daniel tells Belshazzar that he was going to be overtaken by the Medes and the Persians. பெல்ஷத்சார் இடத்திலே தானியேல் சொல்கிறான், மேதிய பெர்சியரால் உன்னுடைய ராஜ்யம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறான். So before the event happened, the Lord through Daniel was able to tell Belshazzar and the people around him what was going to happen. இந்த இப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே பெல்ஷத்சாருக்கும் அவனை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களுக்கும் என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் தானியேல் மூலமாக வெளிப்படுத்தினார். Now what we see is, even though he was a captive, God had placed him in a very important role in the lives of Gentile kings. தானியேல் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவனாக இருந்தும் கூட பிரஜாதி ராஜாக்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான பணியை செய்யக்கூடியவனாக தேவன் அவனை அமர்த்தினார். He was a man of much godly wisdom. அவனுக்கு தெய்வீக ஞானம் மிகுந்தவனாய் தானியேல் இருந்தான். He was also a man that faced much difficulties. பெரிய இடர்பாடுகளை சந்திக்கக்கூடியவனாக இருந்தான். But the one thing that really struck out at me was in chapter 1 verse 8, where he was a man who had purposed himself to follow the Lord of Israel.
ஆனால் அவனை குறித்து ஒன்றை வாசிக்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தன் இருதயத்தில் அவன் தன் தேவனை அவன் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருந்தான். So the question to you is, and to each one of us is, can we learn from Daniel, who was a servant, who was a captive? Can we learn what his approach is during difficult times? நாம் நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக உள்ள ஒரு கேள்வி என்றால், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரராக ஒரு புறஜாதி தேசத்திலே சிறைக்கப்பட்டவனாக கடினமான காலங்களை கடந்து செல்லும் பொழுது அவன் தானியேலுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We all are going through some very difficult times at this all over the world. உலகம் முழுவதும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே ஒரு கடினமான சூழலை கடந்து செல்கிறோம். Each of us are bound to our homes, and we are watching people die around us and being sick around us. நாம் எல்லாரும் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் வியாதிப்படுவதும் மரணத்தை அடைவதும் தினந்தோறும் நாம் காண்கிற காட்சியாக இருக்கிறது. We are not able to gather together like we used to. நாம் வழக்கமாக செய்கிறபடி நாம் சபையாக கூடி வர முடியவில்லை. How do we approach life, or how do we approach during these difficult times? இப்படிப்பட்ட கடினமான காலத்தில் நாம் எப்படிப்பட்ட அணுகுமுறை கொண்டு இருக்கிறோம்? In chapter 9 verse 1 and 2 we read like this. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். In the first year of Darius, the son of Ahasuerus, of Median descent, who was made king over the kingdom of Chaldeans, in the first year of his reign, I, Daniel, observed in the books the number of years which was revealed as the word of the Lord to Jeremiah the prophet for the completion of the desolation of Jerusalem, namely 70 years. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமில் வாக்கெடுப்புகள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். What we observe is that, or what we read is that Daniel observed what the scripture says about God's promises through his prophets. நாம் இந்த வசனங்களில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருடைய செயல்கள் அல்லது கர்த்தருடைய திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வசனத்தின் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறதை அவன் புரிந்து கொண்டான். So the first thing we do is we observe the scripture. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வசனத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். Turn with me, if you will, to Jeremiah chapter 25 verse 11 and 12. எரேமியா 25:11-12 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். Brother, can you read it in Tamil? Yeah. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்கி. So Daniel reads from the scriptures. He observes in the scriptures that God had promised that the children of Israel will be in captivity for 70 years. தானியேல் வேத வசனத்தை வாசித்து அதை அறிந்து கொண்டு
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷங்கள் அந்நிய தேசத்திலே சிறை வாசம் அனுபவிப்பார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். Okay, and so here he is in the first year of King Darius. இங்கே தானியேல் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறபடி தரியு ராஜாவினுடைய முதலாம் வருஷத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். He is reading from the scriptures that this that is almost 70 years, and it's about that he and the children of Israel will be released from captivity at the end of 70 years. அவன் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்து ஏறக்குறைய 70 வருஷங்கள் முடியக்கூடிய ஒரு தருவாய் இருப்பதை உணர்ந்து அவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் விடுவிக்கப்படக்கூடிய நிலையையும் அறிந்து கொண்டான். If you read in Ezra chapter 1 verse 1, you will read the same verse where it says that the Lord touched the heart of King Cyrus and he made a proclamation to build a house of God in Jerusalem. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் கூட இதே வாசகங்களை அங்கே வாசிக்க முடியும். தேவன் கோரேஸ் ராஜாவினுடைய ஆவியை ஏவி தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக அவனை பயன்படுத்துவதை பார்க்க முடியும். So around the same time or around 539 BC, the call to Gentile king made a call to rebuild the temple of the living God in Jerusalem. கிமு 539ஆம் வருஷத்திலே ஒரே காலகட்டத்திலே ஒரு பிரஜாதி ராஜா எருசலேமில் உள்ள தேவனுடைய வீட்டை கட்டுவதற்காக அழைப்பு விடுக்கிறார். So Daniel's first approach was to observe the situation around him. Yes, sister, that's good. The next slide, please. தானியேலுடைய முதலாவது அணுகுமுறை அவனை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அவன் புரிந்து கொண்டு செயல்படுகிறான். And he measured it against what the word of God said. அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை கர்த்தருடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டதை ஒப்பிட்டு பார்க்கிறான். His confidence in the future things came from his understanding of what the Lord had spoken through prophet Jeremiah many years before. பல வருஷங்களுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை அவன் அறிந்து கொண்டு இனிமேல் என்ன நடக்கும் என்பதை அவன் தீர்மானிக்க முடிந்தது. For us as believers in Hebrews chapter 1 verse 1 and 2, our confidence is what the Lord speaks through his son, the word of God. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல நமக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், என்னென்ன நடக்கும் என்பதை அவர் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிறார். You see, in verse 3, going back to Daniel chapter 9, and in verse 3, after he observes what the scripture says, Daniel, it says, gives his attention to the Lord God to seek him by prayer and supplication with fasting, sackcloth and ashes. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதை அறிந்தவனாய் புரிந்தவனாய் அவன் செய்யக்கூடிய அடுத்த காரியத்தை வாசிக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை அவன் தேட ஆரம்பித்தான். So what is this approach by this servant? ஒரு ஊழியக்காரனுடைய அணுகுதல் அல்லது அணுகுமுறை எப்படி இருக்கிறது? First of all, his approach is to observe what is in scripture. கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து கொள்வது முதலாவது ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலை. Secondly, the servant purposes or decides in his mind to give attention to the Lord. இரண்டாவதா அவன் கர்த்தருடைய காரியங்களை பின்பற்றும்படி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய இரண்டாவது செயல் அல்லது அணுகுமுறை. In chapter 1 we read that he forsakes food
from the king. தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும், ராஜாவினுடைய போஜனத்தை அவன் வெறுத்தான். Here he forsakes food and humbles himself before God because he wanted God to show himself to him. இங்கே 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அவன் உணவையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அல்லது கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும்படி அவரை நோக்கி பார்க்கிறான். In our difficult times, how many times do we go before the Lord and say, Lord, I will not leave you until you tell me what your desire of me or your will for me is. நம்முடைய இப்படிப்பட்ட கடினமான காலங்களில் எத்தனை முறை நாம், ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் நான் உம்மை விடமாட்டேன் நான் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாய் நாம் காணப்படுகிறோம். In the next few verses, we see verse 4, he prays to God and he calls God the great and awesome God who keeps his covenant and loving kindness for those who love him and keep his commandments. 4ஆம் வசனத்திலே அவனை குறித்து வாசிக்கும் தானியேல் 9:4, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லுகிறான். He confesses the greatness of God and the loving kindness of God. கர்த்தருடைய மகத்துவம், மேன்மை, அவருடைய அன்பு, இரக்கம் இவைகளையெல்லாம் அவன் அறிக்கை செய்கிறான். And in verse 5, he confesses the sin. He says, we have sinned and committed iniquity before you, O Lord. 5ஆம் வசனத்திலே நாங்கள் பாவம் செய்து உமக்கு விரோதமாக நாங்கள் அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் என்று பாவ அறிக்கை செய்கிறான். In verse 6, he says that we confess before you because we have rejected the warnings that you gave through your prophets. 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நீர் உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்தின காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காமற் போனோம் என்று சொல்லுகிறான். And we go to the next verse. In verse 7, he ascribes to the Lord, he said, he confesses the righteousness, mercy and forgiveness belongs to the Lord. அவன் 7ஆம் வசனத்திலே மேலும் சொல்லுகிறான், நீதி உள்ள தேவன் என்பதை, ஆண்டவரே நீதி உமக்கே உரியது என்று சொல்லி, வெட்கம் எங்களுக்குரியது என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். He recognizes, first of all, he recognizes who he is, which is, and confesses the sin of the nation before God. முதலாவதாக தேவன் யார் அல்லது எப்படிப்பட்டவர் என்பதை அவன் உணர்ந்தவனாக அவன் அறிக்கை செய்கிறான். அதற்கு பிறகு தேசத்தில் உள்ள அவர்கள் எல்லாம் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் அவன் அறிக்கை செய்கிறான். And then he confesses the attributes of God in his prayer. அவனுடைய ஜெபத்திலே தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அவன் ஜெபத்திலே வெளிப்படுத்துகிறான். Now if you read verse 10 and 11, he confesses the sin of the nation once again. பத்தாம் வசனம் 11ஆம் வசனத்திலே அவன் சொல்லும் பொழுது தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் தேசத்தினுடைய பாவம் எப்படிப்பட்டது என்ன செய்தோம் என்பதையும் அவன் சொல்லுகிறான். In verses 12 and 14, he acknowledges that the penalty of sin is justified before the Lord. அவன் சொல்லுகிறான், இந்த செய்த பாவத்தினுடைய தண்டனை அது நியாயப்படி நியாயமானபடி செயல்படுத்தப்பட்டது என்பதையும் அவன் சொல்லுகிறான். And then you read, continue to read, you will see
that he acknowledges that God's wrath on the children of Israel is justified or vindicated. அதை தொடர்ந்துள்ள வசனம் நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தது, அது நியாயமானதுதான், ஏனென்றால் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். Okay, so now we look at the servant's approach once again. அந்த ஊழியக்காரனுடைய செயல்பாடுகள் அல்லது அவனுடைய அணுகுமுறை மறுபடியும் நாம் பார்க்கிறோம். His approach was first of all of observing the scripture. முதலாவது வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல். Secondly, his approach was to go before in humility and pay attention to the Lord. இரண்டாவதாக அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தீர்மானம் செய்து கொண்டு உறுதிப்படுகிற ஒரு காரியம். And then when he is in front of the Lord, he acknowledges the greatness of the Lord. அதை தொடர்ந்து அவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவன் தேவனுடைய மகத்துவத்தை அவன் உணர்ந்தவனாக பேசுகிறான். Then he acknowledges and confesses his sin and the sin of the nation. தன்னுடைய பாவத்தையும் இஸ்ரவேல் தேசத்தாருடைய பாவத்தையும் அவன் உணர்ந்தவனாய் அறிக்கை செய்கிறான். Then he confesses and acknowledges that God is justified in punishing the children of Israel. அதை தொடர்ந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதிலும் கூட அவர் நியாயமான நிலைமையில் செயல்படுகிறார் என்று சொல்லுகிறார். He definitely acknowledges the fact that God had given his commandments and the children of Israel had disobeyed those commandments. அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக கட்டளைகளை கொடுத்தார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். And then in the next few verses we read what requests that Daniel makes. அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்பொழுது தானியேல் ஆண்டவரிடத்திலே அவன் சில வேண்டுகோள்களை வைக்கிறான். He confesses and asks for forgiveness from the Lord. பாவத்தை அறிக்கை செய்து அதை பாவ மன்னிப்பை அவன் கோருகிறான். He says, "O Lord, in accordance to all with your righteous acts, let now your anger and your wrath turn away from your city Jerusalem, your holy mountain, because of our sins and iniquities of our fathers. Please turn away your wrath and anger towards us." 16ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் என்று கேட்கிறார். He reminds God that because of sin and because God is angry towards the children of Israel, the children of Israel have become a reproach to all the other nations around them. அவன் ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தி சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக பிரஜாதிகள் மத்தியிலே ஒரு நிந்தையும் பழிச்சொல்லுமாக ஆகிவிட்டார்கள் என்பதை சொல்லுகிறார். And then he says in verse 17, he says, "O Lord, for your sake, let your face shine upon our desolate sanctuary." பதினாவசனத்திலே இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் கர்த்தரை நோக்கி கேட்கிறான், பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். And there is something that I really get excited about when I read the last part of verse 18. 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கும் போது மிகவும் ஒரு உற்சாகம் அடைந்தேன். அதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். Daniel acknowledges and confesses and says, "Lord, we are not asking you for this because of our own merits,
but because of your great compassion. 18ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறான், ஆண்டவரே நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி கேட்கிறோம் என்று சொல்லி அவன் தங்களுடைய நீதிகளை முன்னிறுத்தாமல் கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிறுத்தி கேட்கிறான். Doesn't that sound familiar? Where he is appealing to God's mercy and grace, not because of their merit of how good they are or that they are chosen people, but because of God's character of mercy and grace. இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அல்லவா? தானியேல் தங்களுடைய நீதியை குறித்தோ தங்களுடைய தகுதியை குறித்தோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எனவே இதை செய்யும் என்றோ சொல்லாமல் கர்த்தருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். And so again, as we look at how do we approach during these very difficult times, it's clear we can learn from Daniel's approach during those difficult times that he went through. நம்முடைய இந்த காலகட்டத்தில் கடினமான இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி காரியங்களை அணுக வேண்டும் என்பதை தானியேல் அவனுடைய காலகட்டத்தில் இருந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி அவன் செயல்பட்டான் என்பதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. Once again, it's observing what is written in scripture. மறுபடியும் நாம் அதை பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டான். Seek his face intently or pay attention to the Lord. கர்த்தருக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கர்த்தரை அவன் கவனிக்கிறவனாக இருந்தான். Acknowledge and confess his attributes. அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தவனாக அறிக்கை செய்கிறான். Confess our own sinfulness and the sinfulness of our nation. தங்கள் தேசத்தினுடைய பாவங்களையும் குற்றங்களையும் அறிக்கை செய்கிறான். And make our very specific requests while appealing to his grace and mercy. கர்த்தருடைய இரக்கங்களையும் கிருபையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுகோள் விடுக்கிறான். May the Lord give us mercy and grace as we go through these difficult times. நாம் இப்படிப்பட்ட கடினமான காலத்தை கடந்து செல்லும் பொழுது தேவன் நம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு அருள்வாராக. Now I want to share a few words of verses from scripture specifically because மேலும் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How do we approach these very difficult times from the scripture? கர்த்தருடைய வேத வசனத்தின் ஆதாரத்திலே இப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி அணுகுகிறோம்? Let's turn to Luke chapter 12 verse 35 and 37. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. He said, be ready because he will come soon. கர்த்தர் சீக்கிரமாய் வருவார், ஆகையால் ஆயத்தமாயிருங்கள். Because you don't know when the master will come and knock on the door and you have to let him in. எஜமான் எப்போது வந்து கதவை தட்டுவார் என்று நமக்கு தெரியாததினாலே ஆயத்தமாயிருக்க வேண்டும். Turn with me to Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். In Revelation chapter 3, we read from starting with verse 14, we read about the church at Laodicea.
லவோதிக்கா சபையை குறித்து 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். I believe that we are in the age of the church of Laodicea. லவோதிக்கா சபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். And what does the Lord Jesus say about the church at Laodicea? இந்த லவோதிக்கா சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? He says in verse 15, I know your deeds, that you are neither cold nor hot, and I wish you were either cold or hot. 15ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்று 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 17, here is something very important to notice. In what he says, because you say I am rich and I have become wealthy, I have need of nothing. Jesus says, and you do not know that you are wretched and miserable and poor, blind and naked. பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று கர்த்தர் லவோதிக்கா சபையை பற்றி சொல்லுகிறார். Is this reflective of our life today? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கால வாழ்க்கையை இது பிரதிபலிக்கிறதா? And it is to this church in verse 20, the Lord says, behold, I stand at the door and knock. And if anyone hears my voice and opens the door, I will come into him and will dine with him and he with me. இந்த சபைக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Are you ready to hear the knock of the Lord at your door and ready to invite him in and fellowship with him? அவர் கதவை தட்டும் சத்தத்தை உன்னால் கேட்க முடிகிறதா? அவர் கதவை தட்டும் பொழுது நீ ஆயத்தமாயிருந்து அவரை வரவேற்கவும் அவரோடு கூட ஐக்கியப்படவும் ஆயத்தமாயிருக்கிறாயா? You know, many times we think that this is that Christ is knocking at the door of an unbeliever. அநேக சந்தர்ப்பங்களிலே பொதுவாக நாம் நினைப்பது ஆண்டவர் ஒரு அவிசுவாசியின் இருதயத்தை தட்டுகிறார் என்று சொல்லிதான் நாம் நினைக்கிறோம். But this is actually talking to a church. ஆனால் இங்கே இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்வது ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And what he is saying about this particular church is that they have no need of anything. They say that they have no need of anything, but Christ reminds them that they need him. இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுவது, அந்த சபையார் தங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எங்களுக்கு வேறொன்றும் தேவை இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்களுக்கு ஆண்டவர் தேவை என்பதை. And earlier we read in Luke, it says that we have to be ready to listen for the knock of the Lord in order to open the door and allow him to come in. முன்பு லூகாஸ் விசேஷத்திலே வாசித்தோம், மணவாளன் வந்து கதவை தட்ட வருவார், அப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும். Now turn with me to 1 Thessalonians chapter 4. இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். And we read from verse 14 through 18. 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இயேசுவானவர் 1 Thessalonians chapter 4. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே
இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். So in verse 18, what is it? ஆகையால் what? Comfort one another. இந்த வார்த்தைகளே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Comfort one another. Why? ஒருவரை ஒருவர் நாம் தேற்ற வேண்டும். ஏன்? Because we have the confidence from scripture that says that when the last trumpet, வசனத்தில் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. That when the last trumpet sounds, கடைசி எக்காலம் நிற்கும் போது the dead in Christ shall rise first and then we shall also follow him. கிறிஸ்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர்களை தொடர்ந்து நாமும் செல்வோம். So we don't have to be afraid of what is happening around us. We can comfort one another. நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்களை பார்த்து நாம் கலங்க வேண்டாம். ஆனால் ஒன்று செய்யலாம், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். Okay. So again, our approach to this time, first of all, is to be ready to listen to the knock of the master on the door. இந்த கால சூழ்நிலையில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லது அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய எஜமான் கதவை தட்டும் பொழுது அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். And secondly is to comfort one another because we know what is going to happen in the future when the last trumpet sounds. இரண்டாவதாக கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரிந்திருப்பதினால் Now, if we go to 2 Thessalonians chapter 2, ஒருவரை ஒருவர் நாம் ஆறுதல் சொல்லி ஏற்ற வேண்டும். And we will read just a few verses. சில வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். Verse 3 and 4. Which book there? 2 Thessalonians chapter 2 verse 3 and 4. 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். So we know that this is what is going to happen. நமக்கு இதுதான் கடைசி காலத்தில் நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியும். Okay, the chapter starts with it says now chapter 2 verse 1 says, now we request you brethren with regard to the coming of our Lord Jesus Christ and our gathering together of him, do not be shaken from your composure or be disturbed. இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். Why does he say not to be shaken? Why does he say not to be shaken? நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஏன் சொல்றார்?
Because he says what is going to happen. He says that the man of lawlessness, the day of the, he says the day of the Lord will not happen until the apostasy happens and the man of lawlessness is revealed. மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாச துரோகம் அந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் Okay, then we go to familiar portion, Matthew chapter 24. மிகவும் அறிமுகமான ஒரு வேத பகுதி, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். Shall I read? Yes, yes. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், மத்தேயு 24:4 முதல். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை வைத்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கவில்லை, ஆனாலும் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமிச்சைகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வினைகளுக்கு ஆரம்பம். Okay, these are all the beginning of birth pangs or beginning of pain. End is not here yet. வினைகளுக்கு ஆரம்பம் இந்த சம்பவங்கள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is actually the Lord Jesus talking to his disciples and letting them know what is to come. கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்திலே சொல்லும்போது சொன்ன வார்த்தைகள் இவை. These things have not happened yet. இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி தீரவில்லை. But remember, brothers and sisters, the Lord has already given us the assurance that we will be caught up together with him before these things happen. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்பிக்கையுடன் சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னே நாம் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். I wish I could spend a little bit more time in talking about these things, but we don't have the time. And so I want to go to the final verse, Jude and verses 17 through 23. இதை குறித்து இன்னும் சற்று நேரம் பேசலாம் என்று கூட எனக்கு இருக்கிறது. ஆனாலும் நமக்கு போதுமான நேரம் இல்லாததினாலே கடைசி வேத பகுதிக்கு செல்லலாம். In Jude verses 17 through 23. யூதாவின் நிருபம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முதலப்பட்ட வார்த்தைகளை நினைவுங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளில் இருக்கிற பரியாசக்காரர் கூடுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ்பாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு சுத்த ஆவிக்குள் ஜெபண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு பொதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். So the scripture reminds us that even though these things are happening around us, we are to keep ourselves in the love of God. இந்த சம்பவங்கள் நமக்கு இவைகளெல்லாம் நடக்க போகிற காரியங்களா இருக்கிறதுனாலே கர்த்தருடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
And we are to wait anxiously for the mercy of our Lord Jesus Christ to eternal life. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தருடைய இரக்கங்களுக்காக மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். In other words, we are to anxiously look for his appearing so that we might be joined together with him. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் மிகவும் ஆவலுடன் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்து அவரோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிற அந்த காரியத்திற்காக காத்திருக்க வேண்டும். And then he says, you have mercy on some people. சிலருக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And to others he says, snatch them out of the fire. சிலரை அக்கினியிலிருந்து நீங்கள் தப்புவீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, be very diligent about sharing the gospel with those that need to hear it. இதை இவ்விதத்திலே சொல்ல வேண்டுமானால் மிக ஜாக்கிரதையாக யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு மிக கவனமாக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். And to encourage with mercy those that who are weak in their faith. விசுவாசத்தை பலவீனமாக இருக்கிறவர்களை நாம் அவர்களை சேர்த்து வேண்டும் என்று வாசிக்கிறோம். And so once again I want to conclude with the points that we saw in scripture about how to approach during these difficult times. இப்படிப்பட்ட கடினமான காலங்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் அல்லது நாம் எப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்த காரியங்களை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். We learned from Daniel that we are to observe what is written in scripture. நாம் தானியேல் புத்தகத்திலிருந்து வாசித்து அறிந்து கொண்டபடி முதலாவதாக கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And when we go before the Lord to seek his face intently or pay attention to the Lord, நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக நம்முடைய முகத்தை காட்டி அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். And we are to confess his attributes. கர்த்தருடைய மேன்மை, மகத்துவம், குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். We are to confess our sinfulness. நம்முடைய பாவங்களையும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். And while we appeal to his grace and mercy, we are to make our requests to him. அவருடைய கிருபை இரக்கங்களை முன்னிட்டு நம்முடைய வேண்டுகோளை அவருக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். And as we do this day by day, we are also to be ready to listen to the knock on the door. நாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் செய்து கொண்டு வரும் பொழுதே கர்த்தருடைய தட்டும் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். And as we study scripture and as we pray and ask the Lord, we are also to comfort one another. நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசித்து இவர்களை தெரிந்து கொண்டு ஒருவர் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு நாம் தேற்ற வேண்டும். We also recognize that what the Lord is doing in terms of the future. எதிர்காலத்திலே இனிவரும் காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். And while the Lord makes his plans happen, we are to be diligent in enjoying God's love. இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிற பொழுது நாம் கர்த்தருடைய அன்பில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். And we are to show mercy to those who are weak in the faith. விசுவாசத்தில் பலவீனமானவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். And we are to snatch others from the fire, or in other words, share the gospel with those that need to hear the gospel. சமயத்திலே அக்கிலிருந்து சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக்க வேண்டும். I hope these words have been a little bit encouraging to all of us. நம் அனைவருக்கும்
இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகம் அடைய செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். May the Lord add a blessing to his word. கர்த்தருடைய இந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருள்வாராக. Brother, will you close in prayer? Yes.